ஓகே, வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தனி வட்டி, அதாவது ஆங்கிலத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாபிக் பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். ஏன் சார் அப்படின்னா, இந்த டாபிக்லேருந்து வினாக்கள் இடம்பெறாமல் எந்த ஒரு தேர்வும் அமையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, குரூப் 4 2022 இந்த தனிவட்டி கூட்டு வட்டி டைப்லேருந்து 4 சம்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 4 2024 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. குரூப் 2 2022 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2 2024 2 கொஸ்டின்ஸ் வரையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் இந்த டாபிக். இந்த டாபிக்ல உங்களுக்கு வினாக்கள் இடம்பெறாமல் வினாக்கள் நிச்சயமாக இருக்காது. அதை நீங்க கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த டாபிக் புதிய சிலபஸ்ல எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆப்டிடியூட் அழகு 1 திறனறிவுல உங்களுக்கு தனிவட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி சார், இது பள்ளி புத்தகத்தில் எங்க சார் இருக்கு, நாங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா 7th term 3 பேஜ் நம்பர் 39 46 வரை உங்களுக்கு இந்த தனிவட்டி ரிலேட்டடான சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் எனக்கு தனிவட்டினா ஒன்றுமே தெரியாது சார், நான் 0ல் இருக்கேன், நான் தனிவட்டியில் கிங்க் ஆக முடியுமா, அதாவது புலி ஆக முடியுமா அப்படின்னா நிச்சயமாக ஆக முடியும். எப்போ சார் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம இந்த தனிவட்டியை வந்து ஒரு 20 டைப்பாக பிரிக்க போகிறோம். 20 டைப்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்டது, அவுட் ஆஃப் சோர்ஸு, இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, எல்லா டைப்பையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம கிளாஸ் வைஸாக உங்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு 5 டைப் இப்படியே எடுப்போம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 நோட்டு மேக்ஸுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 2 நோட்டு யூஸ் பண்ணணும். அதில் ஒரு நோட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸில் நடத்தக்கூடிய சம்ஸை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் 1ல் எவ்வளோ சம் நடத்துக்கணும் அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். இன்னொரு நோட் எதுக்கு சார் அப்படின்னா, ஹோம்ஒர்க் சம் நோட்னு யூஸ் பண்ணணும். அப்போ நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இது ரிலேட்டடான சம்ஸ் எல்லாமே ஹோம்ஒர்க் சம்மாக கொடுத்துருவேன். எப்போவுமே மேக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ் வந்து ஒரு ஸ்டாஃப் நடத்தும் போது உங்களுக்கு நல்லா புரியும், நல்லா புரிகிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் போய் சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன், நிறைய பேருக்கு அந்த சம் வராது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்னைக்கு மேக்ஸை சால்வ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டாபிக் முழுமையாக புரிந்ததாக அர்த்தம். நான் நடத்துறது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், அது ஒரு மாயை. நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதா, கரெக்டாக ஃபார்முலா எடுக்கிறீங்களா, கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் தப்பு இல்லாமல் போகிறீங்களா, பெருக்கல் கரெக்டாக பண்ணுறீங்களா, எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அந்த டாபிக் உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நான் நடத்தும் போது உங்களுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். தயவு செய்து நாங்கள் நடத்துகிறதோட விட்டுறாமல் ஹோம்ஒர்க் சம்மை பாருங்கள். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய 20 டைப் ஆஃப் கிளாஸு சம்மில் கொடுக்கக்கூடியது ப்ளஸ் ஹோம்ஒர்க் சம்மு, தனிமட்டி கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் 0ல் இருந்தால் கூட இந்த டாபிக் முழுமை அடையும் போது நீங்கள் 100க்கு 100% இந்த டாப்பிக்கில் கிளியராக இருப்பீங்க. எந்த தேர்வு கேட்டாலும் நீங்கள் தனிவட்டியில் முழுமதி பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக கிளாஸ் ஒர்க் நோட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஹோம்ஒர்க்ஸும் கம்பல்சரி சால்வ் பண்ணணும். இது ரெண்டுமே உங்களுக்கு இரு கண்களாக மேக்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம தனிவட்டியை பொறுத்தவரை ஒரு 20 டைப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி வகுப்பில் உங்களுக்கு முதலாவதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியது வந்து என்னென்னு பார்த்துக்கிங்கன்னா, முதல்ல பேசிக் கிளாஸ். ஓகேங்களா? பேசிக் வந்து இப்போ தனிவட்டி எடுத்தோன்னே நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கோமே. இது வந்து எக்ஸாம் ரிலேட்டட் கிடையாது, பேசிக். வட்டினா என்ன சார்? இப்போ வட்டினா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பெரும்பாலும் வட்டியை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம், பேங்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு SBI இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸ்டேட் பேங்க் இருக்குது. இங்கே இந்த பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் இப்போ 2025 இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்குறீங்க. எப்போ? 2025 இந்த வருஷத்தில் நீங்கள் 10,000 ரூபாய் கடை வாங்குறீங்க. இதை நீங்கள் 2027 அந்த பேங்க்குக்கு நீங்கள் எவ்வளோ செலுத்துவீங்க அப்படின்னா ஒரு 12,000 ரூபாய் செலுத்துவீங்க. 10,000 ரூபா கொடுத்து வாங்குவானா? கண்டிப்பாக வாங்க மாட்டான். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா நீங்கள் அமௌண்ட் கட்டுவீங்க. சார் 2025 10,000 ரூபா அமௌண்ட் வாங்குறேன், 2027 நான் 12,000 ரூபா செலுத்துறேன். அப்போ கூடுதலாக எவ்வளோ சார் செலுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 2,000 ரூபாய் செலுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ நான் அந்த கூடுதலாக ஒரு 2,000 ரூபாய் செலுத்தினேன் பார்த்தீங்களே, அதுதான் வட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ என்ன வட்டிங்கிறது புரிஞ்சிச்சுங்களா? இதான் பேசிக். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம ஒரு நபர்கிட்ட வாங்கலாம். இப்போ உங்கள் ஊரில் யாராச்சும் வட்டிக்கு கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க, இல்லை ஒரு நிறுவனத்துக்கிட்ட வாங்கலாம். இப்போ முத்தூட் ஃபினான்ஸ் அதெல்லாம் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி நிறுவனமாக இருக்கலாம். வங்கிக்கிட்ட வாங்கலாம். இப்போ ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், இவங்கெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாலும் நம்ம வந்து வட்டிக்கு வந்து வாங்குகிறோம். அவங்கள்ட்டேருந்து இப்போ ஒரு 10,000 ரூபாய் வாங்குகிறோம், 2 வருஷம் கழிச்சு 12,000 ரூபாய் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்படி கொடுக்கும்போது 2 வருஷம் கழிச்சு 12,000 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ கொடுக்கும்போது கூடுதலாக 2,000 ரூபாய் கொடுத்தோம் இல்லையா? அந்த கூடுதலாக கொடுக்கப்பட்ட தொகை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வட்டின்னு சொல்லுவோம். நம்ம வாங்கணும் இல்லையா, முதல்ல நம்ம அசலை வாங்கணும் இல்லையா, 10,000 ரூபாயை முதல்ல வாங்கின தொகையை அசல்னு சொல்லுவோம். இதை வைக்கீங்களா? அது வந்து டேர்ம். ஃபஸ்ட்டு பேங்க்கில் போய்ட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும் இல்லையா, அது வார்த்தைகளில் சொல்லும்போது அசல்னு சொல்லுவோம். கூடுதலாக ஒரு 2,000 ரூபாய் செலுத்தணும் இல்லையா, அதை வட்டின்னு சொல்லுவோம். இதுதான் சார் பேசிக். அப்போ எனக்கு அசல்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, வட்டினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே.
இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, அது என்ன சார் தனி வட்டி, அது என்ன சார் கூட்டு வட்டி அப்படின்னு. இப்போ கூட்டு வட்டி தனி வட்டிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம பின்னாடி தனித்தனி வகுப்புகளாக இருக்குது, அது வேற. இப்போ உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்னன்னு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்க. கூட்டு வட்டிக்கு வட்டி வாங்கக்கூடாது, இது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும் பாருங்களேன். இந்த கந்து வட்டி, மீட்டர் வட்டி இதெல்லாம் சொல்கிறாங்களே, இது எல்லாமே கூட்டு வட்டிக்கு கீழே வரும். இப்போ பாருங்க, ஒரு சின்ன உதாரணம். நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிலையும் வாங்குறீங்க, கூட்டு வட்டிலையும் வாங்குறீங்க. அப்படி வாங்கினா என்ன வேறுபாடு வருது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு தனி வட்டியில் கண்டுபிடிக்கும் போது பாருங்கள், ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ, 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆச்சு, 100 × 10 1000. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ கிடச்சிச்சு, 1000 ரூபாய் கிடச்சிருக்கு. இது 2வது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? 10,000 ரூபாய்க்கு அதே 10% கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வருது. அப்போ இது ஃபஸ்ட்டு வருஷம், இது செகண்ட் வருஷம். 2 வருஷத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது தனி வட்டி, அப்போ 2000 ரூபாய் கிடைக்குது. மொத்தமாக 2 வருஷத்துக்கு 10,000 ரூபாய் அசலுக்கு 10% வட்டி விதத்தில் 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2000 ரூபாய். இது எதில் சார் அப்படின்னா தனி வட்டியில். இப்போ கூட்டு வட்டியில் என்ன மாறுபாடுன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வருஷம் எல்லாமே சேம் தான், 10,000 ரூபாய். ஓகேங்களா? 10,000 ரூபாய் வாங்குறீங்க, 10% வட்டி வீதம். ஓகேங்களா? எவ்வளோ வரும், வழக்கமெல்லாம் வந்து உங்களுக்கு 100 × 10 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு வருஷம். ஓகேங்களா? புரிஞ்சுதில்ல? கூட்டு வட்டியிலே ஃபஸ்ட்டு வருஷம் சேம் தான். இப்போ 2வது என்ன மாறும் சார் அப்படின்னா, இங்கே என்ன சார் டிஃப்ரெண்ட் ஆகும்னா, இங்கே வந்து நம்ம 2வது வருஷத்துக்கு அதே 10,000 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து வட்டி கண்டுபிடிச்சோம். ஆனால் கூட்டு வட்டியில் என்ன செய்யும் பார்த்தீங்களா, இந்த 1000 ரூபாய் முதல் வருஷம் வந்துச்சுலே வட்டி, அதை கொண்டு போய்ட்டு இதோட கூட்டுவாங்க. கூட்டி அதுக்கு 10% கண்டுபிடிப்பாங்க. அப்போ இந்த 10,000 + 1000 எவ்வளோ வருது, 11,000 ரூபாய் வருதுங்களா? இந்த 11,000 ரூபாய்க்கு தான் 2வது வருஷம் 10% கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 1100 ரூபாய் கிடைக்குது. அப்போ முதல் வருஷம் 1000 ரூபாய், 2வது வருஷம் 1100 ரூபாய். அப்போ எவ்வளோ சார் அமௌண்ட் வருது, 2100 ரூபா வருது. பாருங்கள், 10,000 ரூபாய் அசல், வட்டி வீதம் 10%, 2 ஆண்டுக்கு. தனி வட்டியோட வேல்யூ 2000 ரூபாய். கூட்டு வட்டி எவ்வளோ சார் வந்திருக்கு, 2100 ரூபாய் வந்திருக்கு. ஏன் எங்கே மாறுனுச்சு அப்படின்னா, முதல் வருஷம் ரெண்டுமே சேமாக தான் கண்டுபிடிப்போம். ஆனால் 2வது வருஷம் வரும்போது முதல் வருஷம் கண்டுபிடிச்ச வட்டியை அசலோட கூட்டிக்கிட்டு அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், வட்டி % கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2100 ரூபாய் கிடைக்குது. இப்போ தனி வட்டியோட கூட்டு வட்டி அதிகமாக கிடைக்குது. இது சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு அப்படின்னா பெரிய அமௌண்ட்டை வாங்கும்போது இது நிறைய பிரச்சனை வரும். இதுதான் கந்து வட்டி, மீட்டர் வட்டி, இதெல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி வட்டிகளுக்கெல்லாம் பணமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். இப்போ 5,000 ரூபாய் அசலுக்கு அதே மாதிரி கண்டுபிடிக்குமா, ஃபஸ்ட்டு வருஷம் தனி வட்டி கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ வரும் பார்ப்போமா, 5,000 ரூபாய் 10% கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ இருப்பார், 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். அப்போ 50 × 10 வந்து 500 ரூபாய். ஓகேங்களா? இப்போ 2வது வருஷம் கண்டுபிடிச்சோன்னா அதே தான் வரும். ஏன்னா தனி வட்டிக்கு எல்லா வருஷமும் சேமாக தான் வரும். ஓகேங்களா? அது தெரிஞ்சுருக்குங்க. 500 ரூபாய் கண்டுபிடிச்சோன்னா 500 ரூபா வரப்போகுது. மொத்தம் எவ்வளோ வருது, 1000 ரூபாய் வருது. தனி வட்டியில் 1000 ரூபாய் தான் நமக்கு வந்து 2 வருஷத்துக்கு வட்டி வந்திருக்கு. ஓகேங்களா? இதே கூட்டு வட்டியில் பார்ப்போமா, கூட்டு வட்டியிலையும் ஃபஸ்ட்டு வருஷம் தனி வட்டியில் என்ன கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் கண்டுபிடிப்போம். எவ்வளோ வரப்போகுது, 500 ரூபாய் தான் வரப்போகுது. இப்போ தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. அங்கே மாதிரி இல்லாமல் இதை கொண்டு போய் இதோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதுக்கு நம்ம என்ன செய்யணும், 10% கண்டுபிடிக்கணும். அப்போ 5,500க்கு நம்ம 10% கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ சார் வருது, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். அப்போ 55 × 10 550. அப்போ எவ்வளோ வரும், 1050 ரூபா வருது. இப்போ தனி வட்டி வந்து 1000 ரூபாய் தான் வந்துச்சு, கூட்டு வட்டி வந்து 1050 ரூபா வருது. இதுதான் சார் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு. புரிஞ்சுதுங்களா? எப்படி தனி வட்டி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறாங்க. கூட்டு வட்டி அப்படிங்கிறது வட்டிக்கு வட்டி வரக்கூடியது. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதை வச்சு சில முக்கியமான முடிவுகள் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து பேசிக். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஒரு வேளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த முடிவுகள் நம்ம இப்போ பார்த்த கான்செப்டை வச்சு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தனி வட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கும் வட்டி சமமா? ஆமாம் சார், சமம் தான். பாருங்கள், தனி வட்டியில் முதல் வருஷம் 500 ரூபாய் தான் கிடைக்குது, 2வது வருஷமும் 500 ரூபாய் தான் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு வருஷமும் தனி வட்டியில் கிடைக்கக்கூடிய வட்டி வந்து சமம் தான். ஆனால் கூட்டு வட்டி அப்படியா சார்னு கேட்டால் கூட்டு வட்டி அப்படி கிடையாது. ஏன்னா கூட்டு வட்டியில் முதல் வருஷம் உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சி, 500 ரூபா கிடைக்குது, 2வது வருஷம் 550 ரூபா கிடைக்குது. அப்போ கூட்டு வட்டியிலேருந்து வட்டி வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறும். ஆனால் தனி வட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கும் வட்டி வந்து உங்களுக்கு சமமாக தான் இருக்கும். ஓகேங்களா? 2வது பாருங்கள், முதல் ஆண்டின் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கிடைக்கும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி சமம். ஆமாவா? ஆமாம். பாருங்கள், முதல் வருஷம் முடிவில் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், ரெண்டுலேயுமே பாருங்கள்,
மொதல் வருஷ முடிவில் ஃபஸ்ட்டு வருஷ முடிவில் இங்கேயும் 1000 ரூபாய் தான் கிடச்சிருக்கு, இங்கேயும் 1000 ரூபாய் தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி முதல் வருஷ முடிவில் இங்கேயும் 500 ரூபாய் தான் கிடச்சிருக்கு, இங்கே தான் 500 ரூபாய் தான் கிடச்சிருக்கு. அப்போ முதல் வருஷ முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கிடைக்கும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி சமமா ஆமான்னு கேட்டால் சமம் தான். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது தனி வட்டியை விட அதிகமா? ஆமாம் அதிகம். பாருங்க, இங்கே எவ்வளோ கிடைச்சிச்சு? 2000 ரூபாய் கிடைச்சிச்சு தனி வட்டி. கூட்டு வட்டி 2100 ரூபா கிடைச்சிருக்கு, அப்போ கூட்டு வட்டி தான் அதிகம். அதே மாதிரி இங்கே பாருங்க 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு, இங்கே 1050 ரூபா கிடைச்சிருக்கு, அப்போ எது சார் அதிகம்? கூட்டு வட்டி தான் அதிகம். ஓகேங்களா? அப்போ இந்த 3 முடிவுகளையும் வச்சுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எவ்வளோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டியோடைய ஃபார்முலா. இதுக்கையிலே தனி வட்டிக்கு ஷார்ட்கட் வந்து கேட்கவே கேட்காதுங்க. ஏன்னா தனி வட்டியோட ஃபார்முலாவே ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவே ஒரு ஷார்ட்கட் தான், அவ்வளோ எளிமையான ஒரு ஃபார்முலா தான். இப்போ தனி வட்டியோட ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா BNR/100. இதில் பி அப்படிங்கிறது அசல், இது ரூபாயில் இருக்கும், இது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆறுங்கிறது வட்டி விதம், இது பெர்சன்டேஜில் இருக்கும், இதுவுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாது. உங்களுக்கு ஒன்று பிரச்சனை பண்ணுறது யாருன்னா இந்த எண் வந்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஆண்டுகளில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கொஸ்டினில் உங்களுக்கு கொடுக்கும்போது சில டைம் மாதத்தில் கொடுக்கலாம், நாட்களில் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது அந்த ஆண்டுகளில் மாற்றணும். அதாவது இப்போ மாதத்தில் கொடுத்துட்டாங்க, இப்போ எண் வந்து பெரும்பாலும் ஆண்டுகளில் மட்டும்தான் இருக்கணும். ஆண்டுகளில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் ஆண்டுகளில் கொடுக்கல சார், மாதத்தில் கொடுத்துட்டாங்க, நாட்களில் கொடுத்துட்டாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஆண்டாக மாற்றணும். இது ஆண்டுகளில் இருக்க வேண்டும். ஒருவேளை எண்ணானது நாட்கள் அல்லது மாதங்களில் கொடுக்கப்பட்டால் அதை கண்டிப்பாக ஆண்டாக மாற்ற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் இப்போ எண் வந்து மாதத்தில் கொடுத்துட்டாங்க, நான் எப்படி சார் மாற்றுறது அப்படின்னா, எண் மாதத்தில் கொடுத்தாங்கன்னா எதையுமே கிடையாது, கொடுக்கப்பட்ட மாதத்தை நீங்கள் வந்து என்ன செய்யணும்? 12ஆல் வகுக்கணும். எப்படி சார்? எப்படின்னா இப்போ 6 மாதம் இருக்கா, இந்த 6 மாதத்தை ஆண்டா மாற்றணும்னா 6 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 6 6 2 12, அப்போ 1/2 ஆண்டுகள். அவ்வளோதான் சார். புரியுதுங்களா? இப்போ 9 மாதம் இதை ஆண்டா மாற்றணும் அப்படின்னா 9/12 அடிச்சா அப்படின்னா 3 9 4 3 12, அப்போ 3/4 ஆண்டுகள். இப்போ உங்கள் கொஸ்டினில் வந்து ஓராண்டு 9 மாதம் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் கலப்பு பின்னமாக வச்சும் போடலாம். இப்போ எனக்கு கலப்பு பின்னமாக போகிறது கஷ்டமாக இருக்குது, நான் இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்கேன். இப்போ ஓராண்டுக்கு எவ்வளோ மாதம் வரும்? 12 மாதம் வரும். அப்போ 12 + 9 மாதம், அப்போ மொத்தமாக எவ்வளோ மாதம் இருக்குது? 21 மாதம். 21 மாதத்தை ஆண்டா மாற்றணும்னா என்ன செய்யணும்? 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். அடித்தோம்னா 7 3 21 4 3 12, அப்போ 7/4 ஆண்டுகள். புரியுதுங்களா? இப்போ 2 ஆண்டு 3 மாதம், 2 ஆண்டு 3 மாதம்னா ஒரு ஆண்டுக்கு 12 மாதம், 2 ஆண்டுக்கு 24 மாதம், ப்ளஸ் இங்கே ஒரு 3 மாதம், அப்போ 24 + 3 27. அப்போ 27 மாதத்தை நம்ம ஆண்டா மாற்றணும்னா 27 12ஆல் டிவைட் பண்ணணும். 9/4, அப்போ 9/4 ஆண்டுகள். புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக போட்டலாமா? அப்போ எண் வந்து என்ன சார் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டுகளில் இருக்கணும். சப்போஸ் ஆண்டுகளில் இல்லை அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுகளாக மாற்ற வேண்டும். இது வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்ம இருக்கணும். அடுத்து வந்து சார் இப்போ எனக்கு எண் வந்து மாதத்தில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ண சொன்னீங்க. இதே நாட்களில் கொடுத்தாங்கன்னா நாட்களில் கொடுத்தா 365ஆல் டிவைட் பண்ணணும். அது ஏன் 365ஆல் டிவைட் பண்ணணும்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். இப்போ நிறைய அறிவாளி என்ன கேட்பீங்க, சரி எனக்கு லீஃப் வருடம் இருந்தால் என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. அதெல்லாம் அந்தளவுக்கு டீப்பாலாம் யோசிக்காதீங்க. பெரும்பாலும் கணிதத்தை பொறுத்தவரை நமக்கு மேக்ஸிமம் எதை எடுப்பாங்க அப்படின்னா நார்மல் இயர்ஸ் தான் வச்சு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். தனி வட்டியை பொறுத்தவரை லீஃப் வருடம்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய இதே இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. நாட்கள் பொறுத்தவரை உங்களுக்கு 4 நாள் தான் கொடுப்பாங்க. ஒன்று 73, ஓகேங்களா, இன்னொன்று 146, இன்னொன்று 219, 4வது 292. இது 4 தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த 73 நாட்கள் இது ஆண்டாக மாற்றணும் அப்படின்னா 73 / 365 அடித்தா அப்படின்னா 5ன்னு வரும். 1/5 இயர்ஸ், அது 1/5 ஆண்டுகள். ஓகேங்களா? இதை 146 / 365, 146 நாட்கள் ஆண்டா மாற்றணும் அப்படின்னா 146 / 365. இது எல்லாமே 73ஆம் வாய்ப்பால் அடித்தோம் அப்படின்னா 2/5 ஆண்டுகள். ஓகேங்களா? இதே மாதிரி 219 நாட்கள் இது ஆண்டா மாற்றணும் அப்படின்னா 219 / 365 இதை அடித்தோம் அப்படின்னா 3/5 ஆண்டுகள்னு வரும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு இதுவரை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் எல்லாமே இது மாதிரி தான் இருக்குது. 4 மட்டும்தான் இருக்கும். எளிமையாக 73ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது பாருங்கள்,
நாட்கள் பொதுவாக 73, 146, 219, 292 இவை மட்டுமே பெரும்பாலும் கேட்கப்படும். இவை அனைத்துமே 73ஆல் வகுப்படும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன சார் பார்த்துட்டு வந்திருக்கோம்? தனி வட்டி அப்படிங்கிறத பேசிக் என்னன்னு பார்த்தோம். வட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வட்டினா என்னது? இப்போ ஒரு பேங்க்ல 10,000 வாங்குறோம், திரும்ப செலுத்தும் போது 12,000 கொடுக்குறோம், அந்த கூடுதலாக செலுத்தப்பட்ட தொகை தான் வட்டி அப்படின்னு பார்த்தோம். அதேமாதிரி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தனி வட்டியோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு BNR டிவைடட் பை 100. அதில் எண் வந்து ஆண்டுகளில் தான் கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை மாதத்தில் கொடுத்தாங்கன்னா அதை 12ஆல் டிவைட் பண்ணணும். நாட்களில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை 365ஆல் டிவைட் பண்ணணும். அப்படிங்கிறது வரை இப்போ பார்த்துருக்கோம். இதுதான் சார் பேசிக். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க மட்டும் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது சார். 4ஆவதாக பார்க்கக்கூடியது மொத்த தொகை. மொத்த தொகைன்னா என்ன சார் அப்படின்னா தனி வட்டி ப்ளஸ் அசல். இதுக்கான ஃபார்முலா வந்து A is equal to அமௌண்ட், இங்கிலீஷில் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். அதாவது மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் தனி வட்டி. இது சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கலப்பு பின்னத்தை வந்து சாதாரண பின்னமாக மாற்ற தெரியாது. இது பேசிக் தெரியாதவங்க மட்டும் இதை பாருங்கள், தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தெரியும் சார் அப்படின்னா எனக்கு இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. தெரியாதவங்க மட்டும் இதை பாருங்கள். ஓகேங்களா? இப்போ 2 1/2 இதை எப்படி சார் சாதாரண பின்னமாக மாற்றுறது அப்படின்னா இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்யுங்க அப்படின்னா கீழே பெருக்கி மேலே கூட்டுங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எங்கே சார் பெருக்கிறது, எங்கே சார் கூட்டுறது? நம்ம கீழே குமிஞ்சு தானே பெருக்குவோம். பெருக்கும் போது எல்லாரும் கீழே குமிஞ்சு தானே பெருப்பாங்க. அப்போ கீழே பெருக்கணும், மேலே கூட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 4, 4 + 1 5, 5/2. அவ்வளோதான் சார். கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமாக இப்படி தான் மாற்றணும். இப்போ 4 1/3 நீங்களே மாற்றிடலாமே. இப்போ 4 3 12, 12 1 13, 13/3%. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சா? 3 3 1/3 கீழே பெருக்கணுமா? 3 9, 9 + 1 10. அப்போ 10/3%. ஓகேங்களா? இவ்வளோதான். இது வந்து இதெல்லாம் பேசிக்ஸ் தான். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இதை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்துக்கிறோம். ஏன்னா இது மாதிரி சம் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக இப்போ தான் நம்ம வந்து டைப் ஆஃப் சம்க்குள்ள என்ட்ரி ஆகிறோம். இப்போ தான் தனி வட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆரம்பிக்கிறோம். இதுவரை நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து பேசிக்ஸு புரியாதவங்களுக்கு பிகினர்ஸ்க்காக எடுக்கப்பட்ட வகுப்பு. இனிமேல் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வகுப்பு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எண் ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட தனி வட்டி காணுதல். ரொம்ப பேசிக்கான டைப். இது எல்லாருமே ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப பேசிக்கான டைப். அதாவது நமக்கு இயர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இயர்ஸ் வந்து ஆண்டுகள்லேயே கொடுத்துட்டு டேரெக்டாக தனி வட்டி கேட்டாங்கன்னா எப்படி சார் போடணும்? இதுதான் டைப் 1. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அப்படியே செம்ம எழுதுங்க, வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், நம்ம நடத்துகிறத கவனிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அப்படியே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் இங்கே எழுத நீங்களும் நோட்டில் எழுதிக்கிட்டே வரீங்க. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு நல்லா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க, செம்ம பாஸ் பண்ணிக்கோங்க, எழுதிங்க. கொஸ்டின் எழுதி முடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் நடத்துகிறத ஃபுல்லாக கவனிச்சுட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே பார்க்காம போடுங்க. அப்படி டவுட் வந்துச்சுன்னா வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு அதை மட்டும் பாருங்கள். இது மாதிரி எல்லா சமயம் இப்படி தான் பார்க்கணும். நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு சமுக்கும் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ஃபஸ்ட்டு இதை ஃபார்முலா பயன்படுத்தி எப்படி போடலான்னு சொல்கிறேன். ஃபார்முலா இல்லாமையும் போடலாம், அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா பயன்படுத்தி பண்ணணும். நம்ம வந்து முதல்ல டேட்டாவை கரெக்டாக கலெக்ட் பண்ணணும். இங்கே என்ன செஞ்சுருக்காங்க? ரூபாய் 25,000. அப்போ பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25,000. ஓகேங்களா? அடுத்து ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆர் வந்து 8%. எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 ஆண்டுகள். ஸ்டெப் 2 என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த எண் வந்து ஆண்டுகளில் தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கே வந்து எண் வந்து ஆண்டுகளில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்தி சம் போட வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சமுக்காக நான் ஃபார்முலா எழுதுறேன். இப்போ அடுத்தடுத்த சமுக்கெல்லாம் ஃபார்முலா தேவை இருக்காது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு BNR/100. ஓகேங்களா? இல்லை பியோட வேல்யூ எவ்வளோ சார்? 25,000. என்னோட வேல்யூ எவ்வளோ சார்? 3. ஆரோட வேல்யூ எவ்வளோ சார்? 8 டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 3 250 750. 750 × 8. 750 × 8 எவ்வளோ சார் வரும்? இதை பெருக்கியே போட்டுருவோம். 75 × 8. 8 40க்கு 0 மிச்சம் 4. 7 8 56. 56 4 60. அப்போ 6000. ஸோ இந்த சமுக்கான ஆன்சர் எவ்வளோ சார்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 6000. ஆப்ஷன்
ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், அதே மாதிரி பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின். இது அப்படியே வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுத்து கரெக்டாக எழுதிக்க போகிறீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கேயே தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். அதுக்கப்புறம் இயர்ஸ் வந்து கரெக்டாக ஆண்டுகளில் தான் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இது வந்து ஃபார்முலா மெத்தட். இப்போ ஃபார்முலா பயன்படுத்தாமல்னு போடலாமா சார் அப்படின்னா போடலாம். எப்படி சார் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 25,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, 25,000 ரூபாய். இது எப்போ சார் ஈஸியாக போடலாம் அப்படின்னா, பெர்சன்டேஜோட ஷார்ட்கட் தந்தால் நீங்கள் ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 25,000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு 8% வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 8% எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1% கண்டுபிடிங்க. 25,000 1% எவ்வளோ சார் அப்படின்னா, 1%னா 2 0 கேன்சல் பண்ணணும். இப்போ 1% அப்படின்னா 250 ரூபா வரும். ஓகேங்களா? அப்போ 8%னா எவ்வளோ சார் வரப்போகுது, 2,000 ரூபா வரப்போகுது. இது வந்து எல்லாமே ஒரு வருஷத்துக்கு தான். ஓகேங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து வட்டி எவ்வளோ சார்னா 2,000 ரூபா வருது. நமக்கு கொஸ்டினில் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 வருஷம்னா 3 × 2 3 × 2000 எவ்வளோ வரப்போகுது, 6,000. நீங்கள் எப்படியும் போடலாம். புரியுதுங்களா? இது இந்த ஃபார்முலா பயன்படுத்தி உங்களுக்கு ஃபார்முலா பயன்படுத்தாமல் போகிறது சில பேருக்கு புரியாது. நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு 25,000 ரூபா உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? 25,000 ரூபா அசல். இந்த 25,000 ரூபாய்க்கு வந்து 8% வட்டி வீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 1% கண்டுபிடிச்சா நம்ம 8% கண்டுபிடிச்சலாம். 1% கண்டுபிடிக்கணும் 2 0 கேன்சல் பண்ணணும். அப்போ 1% அப்படிங்கிறது 250 ரூபா. அப்போ 8%ங்கிறது 8 × 250. அப்போ 8 × 250 எவ்வளோ வரும், 2,000 ரூபா வரும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு தான். நமக்கு சம்முக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 வருஷம்னா 2,000 ரூபாயோட 3 பெருக்கணும் அப்படின்னா 6,000 ரூபாய் ஆன்சர் வரும். இவ்வளோதான் சார். இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நீங்கள் போடலாம். ஸோ அதே மாதிரி மற்ற எளிமையான மாடல் எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மில் நான் கொடுத்துருப்பேன். நீங்களே சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. கொஞ்சம் கஷ்டமான சம்ஸை மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ 2வது சம், இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. RS 5x² y²க்கு 4xy ஆண்டிற்கு 7y% வீதம் தனி வட்டி காணுங்க. இது கண்டிப்பாக நம்ம ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணி தான் போட முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன செய்யணும், டேட்டாவை வந்து கரெக்டாக எடுத்து எழுதணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க, இங்கே RS அப்படிங்கிறது இது வந்து அசல். ஓகேங்களா? P = 5x² y². ஓகேங்களா? ஆண்டு ஒய்யோட என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4xy ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 7y கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேட்டாவை கரெக்டாக எழுதிங்க. 5x² y², 4xy, அடுத்து ஆறு வந்து 7y கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா, எண் வந்து ஆண்டுகளில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். எண் வந்து ஆண்டுகளில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு BNR/100. ஓகேங்களா? இங்கே பியோட வேல்யூ எவ்வளோ சார், 5x² y² இன்டு என்னோட வேல்யூ எவ்வளோ சார், 4xy இந்த ஆரோட வேல்யூ எவ்வளோ சார், 7y / 100. இப்போ நம்ம கேன்சல் பண்ணி போடணுமா, கேன்சல் பண்ணுங்க. ஓரஞ்சு 5, 25 100, 1 4 4, 5 4 20. ஓகேங்களா? மிச்சம் இங்கே நம்பரில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 7 மேலே 7 இருக்குது, கீழே 5 இருக்குது. இப்போ எழுத்துக்களில் என்னென்ன இருக்குது பார்ப்போமா, x² இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. அப்போ x² × x எவ்வளோ வரும், x³ இங்கே y² இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. அப்போ y⁴. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன சார், 7/5 x³ y⁴ அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? சிம்பிள் தான். உடனே இங்கே சார் இங்கே 10,000 கொடுக்கல, இங்கே 2 ஆண்டு கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, கஷ்டமான சம், அவுட் ஆஃப் புக் சம்லாம் பார்க்கக்கூடாது. கான்செப்டே எனக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா தெரிஞ்சால் அப்ளை பண்ணால் ஆன்சர் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சம்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டுட்ருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து இன்னும் ஒரு மாடல் வந்து போட்டுடலாமா? இது போட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்ட் வந்து கிளியர் ஆகிடும். இது வந்து நான் ஃபாஸ்ட்டாக தான் சால்வ் பண்ணுவேன், ஏன்னா உங்களுக்கு 2 சம் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக சால்வ் பண்ணிட்டேன். இப்போ 35,000க்கு வட்டி வீதம் 9% எனில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டியை காண்க. ஃபஸ்ட்டு இது ஃபார்முலா மெத்தடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா BNR/100 போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 35,000. என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2. ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9% / 100. கேன்சல் பண்ணோன்னா 2 0க்கு 2 0 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதம் இங்கே எவ்வளோ சார் இருக்குது, 2 2 × 350 எவ்வளோ வரும், 700 வருங்களா, 700 × 9. ஓகேங்களா? அப்போ 9 7 63 6300. ஸோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இது வந்து ஃபார்முலா எல்லாமே எப்படி சார் போடுறது அப்படின்னா, முதல்ல சொல்லி கொடுத்துற மாதிரி தான். என்ன பண்ணுறீங்க, நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 35,000 கொடுத்துருக்காங்களா, 35,000 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9% நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1% கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து என்ன செய்யணும், 2 0 கேன்சல் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ 1% அப்படிங்கிறது 350 ரூபா.
அப்போ 9%ங்கிறது எவ்வளோ சார் வரும்? 350 9 பெருக்க வேண்டியதான். 35 45க்கு 5 மிச்சம் 4 39 27 31 3150. 3150 இது வந்து ஒரு வருஷத்துக்கு தான். ஓகேங்களா? இது ஒரு வருஷத்துக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கொஸ்டினில் வந்து 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுகளுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 3150 2ஆல் பெருக்கினா எவ்வளோ வரப்போகுது? 6300ன்னு வரப்போகுது. இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் போடுறது. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் போடலாம். இப்போ தனி வட்டி எண் வந்து ஆண்டுகளில் கொடுத்தாங்க அப்படின்னா இவ்வளோ தான் சார் கான்செப்ட். ஓகேங்களா? ரொம்ப எளிமையாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ டைப் 2 சம் வந்து பார்க்குறோம். டைப் 2 என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த தொகை கேட்குறது. இதுவரையும் கேட்டது உங்களுக்கு தனி வட்டி மட்டும் கேட்டாங்க. இப்போ மொத்த தொகை பார்ப்போமா? இந்த டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதே மாதிரி பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய சம் பாருங்கள். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் வந்து மொத்த தொகை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அசல் வந்து 8000, 7% இது வந்து ஆரோட வேல்யூ, இது வந்து பியோட வேல்யூ. ஓகேங்களா? இங்கே எண் வந்து 2, எண் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 2 ஆண்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வந்து அசல். இப்போ நமக்கு இங்கே அசல் இருக்குது. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா இதோட கூட்ட வேண்டியதான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியானதான். ஓகே, பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட்டாவை எழுதிக்குவோம். P = 8000. என்னோட வேல்யூ வந்து 2 ஆண்டுகள், ஆரோட வேல்யூ வந்து 7%. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எண் வந்து எதில் தான் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆண்டுகள் இருக்கான்னு செக் பண்ணணும். இது ஆண்டுகளில் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = BNR/100. ஃபார்முலாலாம் ஒவ்வொரு டைம் எழுதிட்டு இருக்க வேண்டியதில்லை. சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்மளாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும். அதனால் நான் சும்மா ஒரு டைம் எழுத, நீங்களாம் எழுத வேண்டியதே கிடையாது. ஓகேங்களா? இப்போ 8000 × 2 × 7 / BNR/100. ஓகேங்களா? 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஈரேல் 14 × எவ்வளோ வரப்போகுது? 80 வரப்போதா? இப்போ 14 8 112. அப்போ இந்த ஒரு 0 போட்டோன்னா 1120. இந்த 1120ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். உங்களுக்கு நிறைய டைம் ஆப்ஷனில் இதை மட்டும் வச்சுருவாங்க. நிறைய பேர் இதோட சால்வ் பண்ணிவிட்டு அப்படியே ஆன்சரை போட்டு போயிடலாம்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? ஆனால் இது கிடையாது. நம்ம கொஸ்டினில் கேட்டது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மொத்த தொகை கேட்டிருக்காங்க. மொத்த தொகை அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் என்ன செய்யணும்? அசல். இப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ 1120 ரூபா கிடைச்சிருச்சு. அசலோட வேல்யூ வந்து 8000. ரெண்டையும் கூட்டினேன் அப்படின்னா 9120 ரூபா அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ உங்களுக்கு இதான் சார் ஆன்சர். 9120 அப்படிங்கிறது ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி இன்னொரு சம் சால்வ் பண்ணி உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். பாருங்கள், ஒரு விவசாயி 20000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அளிக்க செலுத்த வேண்டிய தொகை. இப்போ முழுசாக கடனை கொடுக்கணும் அப்படின்னா அவர் வட்டியும் கொடுத்துருக்கணும், முதலும் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா முழுசாக கடன் அடைச்சிருக்கலாம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவங்க வந்து மொத்த தொகைன்னு கேட்கல, தனி வட்டின்னு கேட்கல, முழு கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு என்னதான் சார் கான்செப்ட்? மொத்த தொகை அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா? மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அசல். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னது? BNR/100. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ டேட்டாவை எடுத்து எழுத வேண்டியதான். டேட்டா எடுத்து எழுதும்போது கவனமாக எழுதுங்க. அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20000 கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ வந்து 4.5% வந்து கொடுத்துருக்காங்க. /100. இப்போ 2 0க்கு 2 0 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. மீதம் இங்கே என்ன சார் இருக்குது? 1000 × 4.5ன்னு இருக்குது. இது நிறைய பேருக்கு இந்த 1000 இதை வந்து பெருக்க தெரியாமல் இருக்கும். அப்படி பெருக்க தெரியாதுன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ணாதீங்க. 45 1000 பெருக்குங்க. 45 × 1000 எவ்வளோ வரும்? 45000 வருமா? இங்கே ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்கா? இந்த புள்ளி வந்து வச்சுருங்க. புள்ளி வச்சுட்டிங்க அப்படின்னா 4500 வரும். ஓகேங்களா? அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார் கிடச்சிருக்கு அப்படின்னா 4500 கிடச்சிருக்கு. நமக்கு தேவை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மொத்த தொகை தான் தேவை. இப்போ மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன சார்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அசல். ஓகேங்களா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிச்சு? 4500. அசல் எவ்வளோ சார்? 20000. அப்போ ரெண்டையும் கூட்டினா அப்படின்னா 24500 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 24500. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ கடைசியாக டைப் 3ல ஒரே ஒரு மாடல். இது ரொம்ப பேசிக்கான மாடல், ரொம்ப ரொம்ப எளிமையான மாடல். பாருங்கள், அசல் வந்து 8500 கொடுத்துட்டாங்க.
தனி வட்டி 500 கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ அசல் எவ்வளவு சார்? 8500, தனி வட்டி 500, மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னது? அசல் ப்ளஸ் தனி வட்டி தான் ஃபார்முலா. இப்போ அசல் கொடுத்துட்டாங்க 8500ன்னு, ஓகேங்களா? தனி வட்டி வந்து 500ன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா மொத்த தொகை 9000 கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சம் கேட்பாங்களா சார்? அப்படின்னா இது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ஸோ இந்த மாதிரி பேசிக் சம்ஸும் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு வகுப்பு 1 வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னலாம் முடிச்சிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். வட்டினா என்னன்னு முதல்ல சொல்லிக் கொடுத்தேன். அடுத்து வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னோம். அடுத்து தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு சொன்னேன். அந்த தனி வட்டியில் ஆண்டுகள் வந்து உங்களுக்கு வந்து மாதத்தில் கொடுக்கப்பட்ட என்ன பண்ணணும், நாட்களில் கொடுக்கப்பட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மொத்த தொகைக்கான ஃபார்முலா இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். அடுத்து சில முடிவுகள் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம டைப் ஆஃப் சம்குள்ளே வர்றோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆண்டுகளில் கொடுத்தா தனி வட்டி மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும், அடுத்து மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கணும், அடுத்து எளிமையாக மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் சார் தனி வட்டி. ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து இவ்வளோதான். இப்போ இந்த கிளாஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹோம்ஒர்க் சம் வந்து 10 சம் கொடுத்துருப்பாங்க. இது நான் என்ன நடத்திருக்கணும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சம் இருக்கும். அது செம்மை சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா இந்த பார்ட் வந்து நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்க. இது மாதிரி ஒவ்வொரு கிளாஸுமே நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக தனி வட்டியில் முழு மதிப்பெண்ணை ஸ்கோர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஹோம்ஒர்க் நம்ம சால்வ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நன்றி.